நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு சொன்னா அவங்க கலர் ட்ரெஸ் போடுவாங்க, சாக்லேட்ஸ் கொண்டு போய் தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேர் வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த நாளில் தான் இந்த பூ உலகில் ஒரு குழந்தையாய் பிறந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகையால நாம சொல்ல போறோம் ஹாப்பி பர்த்டே ஜீசஸ்ன்னு சொல்ல போறோம். கடந்த வருஷம் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில அநேகருக்கு தேங்க்யூ சொன்னோம், அநேகருடைய வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு தேங்க்யூ சொன்னோம். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், இயேசு பிறந்த தினத்தை தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகின்றோம். நம்மோடு கூட ஃபாதர் ஜெரால்ட் வந்து கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு கூட புரியும்படி இப்பொழுது நம்மோடு கூட பேச போகின்றார். லெட்ஸ் வெல்கம் ஃபாதர் ஜெரால்ட். கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளா ஒரு கதை மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ப்ரீஸ்ட் சொன்ன ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. அங்கிருந்த பழங்குடியின மக்கள் மத்தியில் கல்வி போதிக்கவும் மருத்துவத்தை செய்வதற்காக ஒரு திருமணமான ஒரு சகோதரர் அங்கே இறைப்பணிக்காக சென்றிருந்தார். அவருக்கு மனைவியில் இழந்து போயிட்டாங்க. அவருடைய ஒரே மகன் கூட இருந்தார். அந்த மகனுக்கு ஒரு 9 வயசு. பழங்குடியின மக்கள் மத்தியில் அவர் பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பழங்குடியின தலைவன் ஏதோ ஒரு விரோதத்துக்காக அவரை கொண்டு போட்டுதான். இறந்த பிறகு அந்த இறைப்பணி செய்த அவருடைய மகன் அனாதையாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு நாள் இரவு அந்த சின்ன பையன் அங்கேருந்து ஆற்று வழியாக கடந்து போகும்பொழுது தன்னுடைய தகப்பனை கொன்ற அந்த பழங்குடியின தலைவன் ஆற்றுல விழுந்து உயிருக்காக போராடி கொடுத்த வேளையில் இந்த ஒரு சின்ன பையன் தன்னுடைய தகப்பனை இவர் கொண்டுட்டாருன்ற அந்த ஒரு பகை உணர்ச்சி மனசு இல்லாமல் ஆற்றுல குதிச்சு அவரை இழுத்து கரையில் காப்பாற்றி விடுற வேளையில் அந்த பழங்குடியின தலைவன் கேட்கிறார், உன்னுடைய தகப்பனை நான் கொன்னேன், என் மேலே உனக்கு பகை உணர்ச்சியோ கோபம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லுகிறான், என்னுடைய அப்பாவை நான் இழந்துட்டேன், நான் ஒரு தகப்பன் இல்லாமல் உலகத்தில் வாழ்றது எவ்வளோ கடினம் எனக்கு தெரியும், என்னை போல உன்னுடைய மகனை கஷ்டப்படக்கூடாது, எனக்கு அப்பா இல்லை, என்னது இந்தியனுக்கு அப்பாவாக இருக்கணும், இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஆஸ் அ கிஃப்ட் ஐ வாண்ட் டு பி யுவர் சன்
அண்ட் யூ ஷுட் பி மை டேட் என்று சொன்ன பொழுது அவர் அந்த பகையை ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த கசப்புணர்ச்சி பிட்டர்னஸ் அதிகமாக இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, ஃபேமிலிஸில், பர்சனல் லைஃப்பில். எப்போ மனப்பூர்வமாக ஒருத்தர் மன்னிச்சு ஏற்றுக்கிறோமோ தட் இஸ் ட்ரூ கிறிஸ்மஸ். அது என்னுடைய ஒரு பர்சனல் ஃபீலிங்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி உங்ககிட்ட. நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய கூட சந்தோஷமாக இருக்கிறத விட என்னை போல மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிற அந்த ஒரு காரியம் மிகவும் மேலானது. when you keep everyone around you happy, you become very happy. Catholic Church ஒரு saint இருக்காரு, he says sharing doubles of joy. இப்போ கிறிஸ்மஸில் கடவுள் தன் மகனை கொடுத்தாரு, he shared, he gave his son. அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் மன்னிப்பு, இறக்கம், பாசம், நேசம், அக்செப்டன்ஸ் எல்லாம் கிஃப்டாக கொடுக்கும்பொழுது our joy becomes double. That is the true meaning of Christmas. Thank you so much, Father. ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு the less privilegedக்கு when God has blessed you, you wanted to be a blessing along with your congregation. I'm sure so many people would have thanked you and in return, thank you Jesus னு சொல்லியிருப்பாங்க. Thank you so much for coming to our program and I'm sure people who are watching will be blessed. Merry Christmas to you. I wish you everyone Merry Christmas. God bless. Thank you. இப்போ நமக்கு ஒரு அருமையான பாடல் வருது. அந்த பாடல் சொல்லுது, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அந்த ராஜா பெத்லஹேம்ல பிறந்திருந்தாலும் அவர் ராஜரீகத்தோடு கூட பிறந்திருக்கிறார். இந்த பாடல் அருமையானது எப்படி என்று சொன்னால் அது தேவனுடைய பிறப்பை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகின்றது. அந்த பாடலோடு கூட ஒரு நல்ல இசையை நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமாகவே it is wonderful. Thank you Jesus for this song அப்படி நீங்க சொல்லத்தான் போறீங்க. Come on, let's watch. King is born this day in Bethlehem. Hallelujah, ooh, hallelujah. No crown is won, but angels worship Him. Hallelujah. Almighty God, so meek, so mild. Salvation comes through this holy child. A King is born, He is in the manger now. A King is born, humbly come and humbly bow, tiny Lord. Reaching out His tiny hand, a King is born this day in Bethlehem. Come humbly and humbly bow. He's in the manger now. He's in the manger now. Come humbly and humbly bow. He's in the manger now. He's in the manger now. Come humbly and humbly bow. He's in the manger now. His palace is lowly, His throne is made of hay. Hallelujah, ooh, hallelujah. Shepherds bow down to see His holy face. Hallelujah. Heaven is seeking peace on earth, filled with the wonders of His birth. A King is born, He is in the manger now. A King is born, humbly come and humbly bow, tiny Lord, reaching out His tiny hand. A King is born this day in Bethlehem. Come humbly and humbly bow. He's in the manger now. He's in the manger now. Come humbly and humbly bow. He's in the manger now. He's in the manger now. Come humbly and humbly bow. He's in the manger now. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்ல? அதே போல இப்பொழுதும் இந்த செக்மெண்ட்லயும் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய எழுத்துக்களால் அநேகருடைய இருதயத்தை தொட்டவர். அவருடைய வார்த்தைகள் அத்தனை இனிமையா இருக்கும். ஒருவேளை கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே நற்செய்தி என்று சொல்லித்தான் ஏஞ்சல் சொன்னாங்க. ஒரு வருஷத்துல ஒரு நாள் நற்செய்தி மட்டுமல்ல, ஒரு வருஷம் முழுவதுமாய் நற்செய்திகளை அன்றன்றுள்ள அப்பம் என்று சொல்லி எழுதி உலகம் முழுவதுமாய் தன்னுடைய பத்திரிகையினால அநேகருடைய வாழ்க்கை தொட்ட ஒரு பெரிய ஊழியக்கார் நம்மோடு கூட இருக்கின்றார். இப்ப நம்முடைய செட்டுக்குள்ள பாஸ்டர் சாம் ஜபதுரை நம்மோடு கூட பேசும்படி வந்திருக்கின்றார். வெல்கம் பாஸ்டர். ஸ்தோத்திரம்.
பொதுவாக கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நினைப்பாங்க, அல்லது அநேகர் நினைப்பாங்க, ஒருவேளை குடிக்கிறதோ இல்லாட்டி ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதோ இல்லாட்டி ஒரு கேக் கட் பண்ணுறது, ஒரு சாண்டா கிளாஸ் வருது, அதுதான் பொதுவாய் அநேகருடைய கருத்து. ஆனால் நீங்கள் கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்லி எங்களுடைய நேயர்களுக்கு சொல்வீங்க? கிறிஸ்மஸ் என்று சொல்லுவது ஒரு ஆழமான அர்த்தமுடையது. பண்டிகை அந்த விழாவில் அந்த நோக்கத்தை அநேகம் பேர் மறந்து உலகத்திலே அதிகமான குடிகள் விற்பனையாகிற இடம் இந்த கிறிஸ்மஸ் சீசன் தான். அதிகமான வான்கோழிகள் பிரியாணி சாப்பிட்ற ஒரு சீசன் இந்த சீசன் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது பரலோராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தங்களை ரோம அடிமைத்தனத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பெரிய மீட்பரை, மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இறைவன் அப்படி ஒரு மேசியாவை அனுப்புவார், இந்த ரோம அடிமைத்தன சங்கிலிகள் தகர்த்தெறியப்படும், எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை உண்டாகும், அப்படி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாய் செய்ய வல்லவர். வெறும் ரோம அடிமைத்தனத்தில் மட்டுமல்ல, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சாப அடிமைத்தனத்திலிருந்து, சத்துருடைய வல்லமையின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அதுதான் வரலாற்றை இரண்டாக பிளந்த ஒரு காரியம். அதனால் தான் இன்றைக்கும் நாம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுகிறோம். அதே போல ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முன்னே இருந்த பகுதியும் உண்டு, கிறிஸ்துவுக்கு பின் இருக்கிற பகுதியும் உண்டு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேம்ல பிறந்த அதே பாலகன் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய உள்ளத்துல பிறந்தார். அதுதான் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். பாஸ்டர், நீங்க 40 வருஷமா தேங்க்யூ ஜீசஸ் சொல்றீங்க. இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு விசேஷத்தை ஒரு காரியம் நடந்திருக்கும், அதற்கு உண்மையாகவே தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுவீங்கன்னா அது எங்களுடைய நேயர்களுக்கு சொல்வீங்களா? என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு பல ஸ்ட்ரோக்குகள் எனக்கு வந்தது. வலது கை கால்கள் செயலற்று போனது. வாய்க்கோணி பேச முடியாதவனாய் வேலூர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாய் திரும்புமா? டாக்டர்கள் சொன்னார்கள், பேச்சு திரும்பும் என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒருவேளை தான் நீங்கள் மறுபடியும் பேச முடியும், ஸ்பீச் தெரபி கொடுத்து பார்க்கலாம் என்று. ஆனால் பெரிய கிருபை, நானும் ஜெபித்தேன், குடும்பத்தார் ஜெபித்தார்கள், கிறிஸ்தவ நண்பர்கள் ஜெபித்தார்கள். கையெல்லாம் இழுத்து கொண்டு போன நிலைமையிலிருந்து இயேசு ஒரு அற்புதத்தை செய்து கையை மறுபடியும் நீட்டும்படி உதவி செய்தார். வாய் கோணி போய் முகம் ட்விஸ்ட் ஆகி இருந்தது. ஜீசஸோட பெரிய உதவி, மறுபடியும் அந்த வாய் திரும்ப நேராக வந்தது. மறுபடியும் பேச இறைவன் எனக்கு உதவி செய்தார். அவருக்கு தேங்க்யூ ஜீசஸ் என்று ஒரு நாவினால், ஒரு வாயினால் துதித்தால் மட்டும் போதாது. 1000 நாவுகள் இருந்தாலும் அவர் செய்த அன்பும், அவர் அரவணைப்பும் செய்த அற்புதங்களும் மகா பெரியது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுகிறேன். காரணம் அவர்தான் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரரானவர். பாஸ்டர், உண்மையாவே ஒருவேளை நீங்க சொன்ன பிறகுதான் எங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடின் மத்தியில போனீங்கன்னு தெரியுது. இயேசு சுவாமி உங்களை அவ்வளோ அழகா ஹீல் பண்ணி நீங்க எங்க செட்டுக்கு வந்தீங்க. ரொம்ப அழகா எங்களுக்கு கிறிஸ்துமஸ்னுடைய செய்தியை சொன்னீங்க. உண்மையாவே நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்காக நாங்களும் தேங்க்யூ ஜீசஸ் சொல்றோம். இந்த நாள் வந்து எங்களோடு கூட உங்களுடைய செய்தியை சொன்னபடியால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். பொதுவாகவே செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொன்னா ஒரு தனி கிரேஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டியை நம்ம மத்தியில இந்த செட்டுக்கு நாங்கள் அழைச்சிருக்கிறோம். அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டியாய் நிறைய பேருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் வைத்திருந்தாலும் அவருடைய உள்ளத்துல ஒரு செலிபிரிட்டி நிச்சயமா இருக்கும். யார் அந்த செலிபிரிட்டின்னு சொல்லி அவரிடத்தில் கேட்க போறோம். இவர் யாரா? அவர் வேற யாரும் இல்ல, அருமையான டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், இப்பொழுது வெள்ளித்திரையிலும் வருகின்ற நம்முடைய அன்பு சகோதரன் ஸ்ரீ. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ.
வெல்கம் டு தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். ஸ்ரீ, இந்த தேங்க்யூ ஜீசஸ் நிகழ்ச்சியில் நிறைய பேர்ட்ட வித்தியாசமான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு யார் ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு எப்படி விசேஷமானது சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி நான் இல்லை. ஆனால் என்னோட செலிபிரிட்டி, என்னோட ஸ்டார், அதாவது என்னோட சூப்பர் ஸ்டார், என்னோட ஹீரோ அது யாருன்னு கேட்டிங்கன்னா none other than my friend, my philosopher, my savior, my sweet Jesus. ஓ கிரேட். ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாருமே. கிறிஸ்மஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா பல பேர் நினைக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்மஸ் இஸ் ஃபார் த என்டையர் ஹியூமன் பீயிங். ஏன்னா ஜீசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் இந்த உலகத்தில் பிறக்கல. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் அவர் ரத்தத்தை சிந்தி உயிரை விடல. அவர் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும், ராம், ரஹீம், ராபர்ட், ராமு, எல்லாத்துக்காக தான் பிறந்தார், எல்லாத்துக்காக தான் உயிரை விட்டார். ஸோ அந்த கிறிஸ்மஸ் வந்து எனக்கு ரியலி ஸ்பெஷல் அண்ட் ரியலி கிரேட். ஓகே, நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ பிஸியாக இருக்கிறீங்க, ரொம்ப சீரியல்ஸ் மத்தியிலையும் கூட எங்களுக்கு டைம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். சண்டேஸ் ஆனால் நீங்கள் ஒரு வேளை ஷூட்டிங் இல்லை, உங்களுக்கு வேறு டப்பிங் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் சர்ச்சில் உங்கள் அட்டெண்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, எதனால் நீங்கள் இவ்வளோ ஈடுபாடோடு கூட சண்டே ஜீசஸ்க்குன்னு சொல்லி எதனால் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க? இல்லை, இன்றைக்கி நான் வாழ்கிற வாழ்க்கையை கொடுத்தது என்னோட ஜீசஸ், நம்மளுக்கு உயிரை கொடுத்தது என்னோட ஜீசஸ், எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு ஒதுக்கலைன்னா அது ரொம்ப தப்பாக படுது எனக்கு. என்ன அந்த சண்டே தான் எனக்கு ஃபுல்லாக என் பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி. சர்ச்சுக்கு போகிறது, அவங்க அந்த மெசேஜை கேட்குறது, வேர்ட் ஆஃப் காடை கேட்குறது. அண்ட் அது என்னமோ எனக்கு வந்து சில நேரத்தில் சில சண்டேகள் ரொம்ப சந்தோஷமாக சர்ச்சுக்கு போவேன், சில சண்டைகள் மூட் அவுட்டில் போவேன், சில நேரம் டிப்ரெஷனில் போவேன். எப்போ போனாலும் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு என்னையே பூஸ்ட் பண்ணுறது வந்து சர்ச்சில் இருக்க அந்த வேர்ட் ஆஃப் காட் மட்டும்தான். ஒருவேளை இந்த வருஷத்தில் நிறைய முறை நீங்கள் தேங்க்யூ சொல்லியிருப்பீங்க, நிறைய முறை தேங்க்யூ ஜீசஸ்னு கூட சொல்லியிருப்பீங்க. எதுக்காக நீங்கள் அதிகமாக தேங்க்யூ ஜீசஸ் சொன்னீங்க? ஒன்று, அதுலேயும் விசேஷமாக ரொம்ப முக்கியமாக இதுக்கு ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் ஜீசஸ்ன்னு சொல்லி இந்த வருஷத்தில் நீங்கள் எதை குறித்து சொல்கிறீங்க? என்னோட அப்பா வந்து சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர், எல்லாருக்கும் தெரியாது. என்னோட தாத்தா, எங்கள் அம்மாவோட அப்பா வந்து ஜிஎன் வேலுமணின்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர், எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதிகமாக படங்கள் பண்ண ஒரு ப்ரொடியூசர். பட் நான் ஜிஎன் வேலுமணியோட பேரன், சங்கர் கணேஷோட மகன் சொல்கிறத விட இயேசுவோட மகன் சொல்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இட் வாஸ் நாட் அ கேக் வாக், ஒரு ரெட் கார்பெட் போட்டு நான் வரவே இருக்கல. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். எத்தனையோ கம்பெனிஸ்க்கு என்னோடய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் இவெல்லாம் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு நான் ரிஜெக்ட் பண்ணி இந்த டிவி சீரியலில் ஒரு சான்ஸ் வாங்குறதுக்கு இட் டுக் ரியலி 10 years. இந்த 10 வருஷத்தில் எத்தனை ஹியூமிலேஷன், எத்தனை போராட்டங்கள். இதனால் ரொம்ப பல நேரங்களில் வந்து நம்ம உயிரை கூட விட்டுடலாமா, நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணலான்ற நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஹோப் கொடுத்தது வந்து வேர்ட் ஆஃப் காட் மட்டும்தான். என்றைக்குமே நான் வந்து ஜீசஸை வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னென்னா எந்த இண்டஸ்ட்ரியில் நான் வேணான்னு சொன்னாங்களோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஷூட்டிங் நான் ஃபஸ்ட்டு போகும்போது அப்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை தான் போனேன். ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்அப் எனக்கு வச்சாங்க. க்ளோஸ்அப் வைக்கும்போது அந்த கேமராமேன் வந்து என்னை பார்த்து சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, அந்த கேமரா ஸ்டூட், இந்த மூஞ்சிக்கெலாம் நான் க்ளோஸ்அப் வைக்க மாட்டேன், அந்த லைட் அந்த பாண்டர் ஓப்பன் பண்ணி மூஞ்சி எரிச்சு விடு, அப்போ தான் அவன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆப்ரேட்டிவ் கேமராமேன் தான் என்னோடய க்ளோஸ்அப் எடுத்தாங்க. ஆனால் இதே மூஞ்சி தான் எனக்கு சீரியலாக நடிச்சிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நான் இருக்கேன்னா, இன்றைக்கி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா, இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, டெலிவிஷனில் ஐ வில் நாட் சே நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, பட் இன்றைக்கி டெலிவிஷனில் ஏதோ ஒரு அளவுக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு ஒரு உண்மையான காரணம் வந்து அப்சல்யூட்லி நீங்கள் எல்லாம் என் முகத்தை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நாட் மை லுக்ஸ், நாட் மை டேலண்ட், அண்ட் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே தேங்க்ஸ் சொல்லுவேன். We also want to say thank you to you. Thank you for your time. உங்கள் busy schedule மத்தியிலும் it's a festival day. God bless you. Thank you. All the best for your career. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். His instrument talks அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் இன்றைக்கு நம்முடைய செட்டுக்கு விஜய் டிவி அழைத்திருக்கின்றார்கள். அவருடைய பாடல், அவருடைய இசைக்கருவியை மீட்டுகின்ற வண்ணம் அழகானது. அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு தனித்துவம் உண்டு. 40 வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு மனிதன் வாசிப்பார்.
அவர் ஒரு அழகான இசைக்கலைஞர் மட்டுமல்ல, ஒரு இனிமையான குரலோடு கூட பாடப் போகின்றார். அருமையான மியூசிஷியன் மிஸ்டர் அமல்ராஜ் இதோ நம் மத்தியில. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில்லாருதலும் கங்குலில் ஜோதியும், கவலையில்லாருதலும் கங்குலில் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அமிர்தமும். எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் ಬಂಧುಲು ಸಿನೆಗಿದರ್, ತಂದೆ ತಾಯಿ ನಮ್ ಜನಂ ಬಂಧುಲು ಸಿನೆಗಿದರ್, ಸಂದೋಡ ಸகல யோக சம்பூரண பாக்கியமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அடுத்து நாம் பார்க்க போவது அருமையான சகோதரி பத்மா முதலியார் அவர்கள். அவர்கள் ஏராளமான பேருக்கு ஒரு ஆறுதலின் தாயா இருக்கின்றார்கள். திக்கற்ற விதவைகளுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல வார்த்தை சொல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாய் கடவுள் அவர்களை பயன்படுத்தி வருகின்றார். இதோ நம் மத்தியில் சகோதரி பத்மா முதலியார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் சிலர் சொல்கிறாங்க ஒரு டான்ஸ் அப்படின்றாங்க, சிலர் சொல்கிறாங்க சாண்டா கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க நிறைய ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க இல்லை இது புது வருஷத்துக்கு ஒரு ப்ரிலூட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் கிறிஸ்மஸ்னால் என்ன, அது எவ்வளோ சந்தோஷத்துக்குரிய காரியம்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ப்ரோக்ராம்க்கு என்னை அழைத்ததுக்கு மிகவும் நன்றி. ஜஸ்ட் உங்களோடு கூட சேர்ந்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என்ற சகல ஜாதிக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி என்று தேவதூதன் சொன்னது எத்தனை உண்மை என்று என் வாழ்க்கையில் நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் இயேசு இந்த பூமிக்கு வந்தது சிறுமைப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, உள்ளம் நொறுங்குண்ட மக்களுடைய காயங்களை ஆற்றுவதற்காக, வியாதியில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, துக்கத்தை இரட்டத்தனியான கனமாய் மாற்றுவதற்காக
இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை மனுக்குலத்திற்கு உருவாக்குவதற்காக இயேசு வந்தார். அதை அனுபவிக்கின்றவர் எண்ணிறந்த மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே நானும் ஒருவராய் இருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் என் உலகத்திலே மனிதன் சொல்கின்றான், எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று. இன்னும் மனிதன் சொல்கிறான், குற்றம் புரிந்த உன் வாழ்க்கை நிம்மதி இல்லை என்று. அப்படி என்றால் மனிதனுக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும்? அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது. அதற்காக தான் இயேசு இந்த உலகிலே பாவத்தை மன்னிப்பதற்காக மனுவாக அவதரித்தார். உண்மைதான், எவ்வளோ பெரிய விஷயம். ஒருவேளை நம்முடைய முகம் சரியில்லைன்னு சொன்னார், ஆக்சிடென்ட்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். இல்லை நம்முடைய ஹார்ட்டில் ஒரு வேல்வ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஒருவேளை அதுக்கு சிகிச்சை உண்டு. ஆனால் பாவத்தை மன்னிக்க இயேசு பிறந்தார்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு புதிய அழகான ஒரு நோக்கத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அடுத்த கேள்வி உங்களோடு கூட ஒன்று கேட்க போகிறோம். நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறீங்க. அது நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம். உங்கள் பர்சனலாக இந்த விஷயத்துக்காக நான் ஜீசஸ்க்கு தேங்க்யூ சொல்லியே தீரணும்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? நான் 100 குழந்தைகளுக்கு அம்மாவா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவின் 8 மாநிலங்களிலிருந்து நான் பிள்ளைகளை வளர்க்கிறேன். நாங்கள் வாழ்கிற இடம் புழல் என்ற பகுதி. ஏராளம் அந்த நாகப்பாம்பு கோப்ரா இருக்கிற ஒரு இடம். நான் வளர்க்கிற ஒரு பையன் அந்த நாகப்பாம்பினால் கடிக்கப்பட்ட போது நான் திகைத்து போனேன். அங்கு டிரைவர் இல்லை, வாகனங்கள் அப்படி ஓட்டுவதற்கு யாரும் இல்லை. 2 பெரிய ஆஸ்பத்திரிக்கு சென்ற போது அங்கே இந்த கோப்ரா வினம் அதை குணமாக்குற மருந்தே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த ஜிஹெச்சுக்கு சென்ற போது கூட அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த மருத்துவ உதவி கிடைக்கவில்லை. ஏன்னா ஏராள மக்கள் கால்ரா பலவிதப்பட்ட வயது மிகவும் வியாதிப்படும் நின்று கொண்டிருக்கிறபடியால் இவனுக்கு பாம்பு கடித்த இடமே தெரியவில்லை. அப்பொழுது நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்றால் வேதம் சொல்கிறது, சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு தான் யாதொன்று உங்களை சேதப்படுத்தாது என்று. அந்த இரவிலே பயங்கரமான அந்த பாம்பு கடித்து அவனுடைய ரத்தம் நீல நிறமாக வெளியே வந்த போதும் அவன் காலையில உயிரோடு திரும்பி வந்தான். தேங்க்யூ ஜீசஸ். இத்தனை அற்புதம் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். எதை சொல்ல வேண்டும் தெரியாம திகைத்து நிற்கிறேன். உண்மையாகவே இது பெரிய விஷயம். இந்த நாள் நிச்சயமா உங்க வீட்டில் எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களோடு போய் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும். அதன் மத்தியில் எங்களோடு கூட இந்த செட்ல வந்து எங்களுடைய நேயர்களுக்கு பேசுனீங்க. தேங்க்யூ so much sister. God bless you. so much. God bless you minister. உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஸ்ட்ரெஸ்ட் மைண்ட் அல்லது கவலையோடு கூட இருக்கிற மனசு சொல்லும், பீச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் அந்த அலைகளை பார்த்தா இந்த கவலையெல்லாம் மறையும் அப்படின்னு சொல்லி. அந்த அலைகளே ஒரு இசையாய் மாறும். அந்த இசையோடு கூட ஒரு பாடல் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு ஒரு ஹவாயின் மொழியில அழகாய் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துதலை இப்பொழுது நடனத்தோடு கூட நாம் பார்க்க போகின்றோம். On a bright Hawaiian Christmas day, that's the island greeting that we send to you from a land where palm trees sway. Here we know that Christmas will be green and bright, sun will shine by day and all the stars at night. Melikilikimaka is a wise way to sing Merry Christmas to you. To sing Merry Christmas, Merry Merry Christmas, sing Merry Christmas to you. Melikilikimaka is a thing to say on a bright Hawaiian Christmas day. That's the island greeting that we send to you from a land where palm trees sway. Here we know that Christmas will be green and bright, sun will shine by day and all the stars at night. Melikilikimaka is a wise way to sing Merry Christmas to you. To sing Merry Christmas, Merry Merry Christmas, sing Merry Christmas to you. அருமையான ஒரு பாடலை பார்த்தோம். ஹவாயின் மொழியில ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாகவே ஒருவேளை சோர்ந்து போய் டயர்டா இருந்திருந்தாலும் அழகான பாடல், அதனோடு கூட ஒரு நல்ல நடனத்தை பார்த்து நீங்க ரசித்திருப்பீங்க. இன்னொரு விசேஷ தேவ செய்தியாளர் உங்களோடு கூட பேசும்படி இருக்கின்றார்.
ஒருவேளை இன்றைக்கு அவர் நம்மோடு கூட நம்முடைய செட்டுக்கு வர முடியலன்னு சொன்னாலும் அவர் உங்கள் மேல் ஆசையோடு கூட ஒரு நல்ல வார்த்தை நமக்காய் பேசியிருக்கின்றார். அது வேற யாரும் இல்லை, அருமையான அன்பு அண்ணன் டாக்டர் பால் தினகரன். இதோ அவருடைய இறை செய்தி உங்களுக்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பேரானந்தம் அடைகிறேன். கிறிஸ்மஸ் நாளன்று எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய மகிமையெல்லாம் தியாகம் செய்து மனு கோலம் எடுத்து துக்கத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், இழப்பின் மத்தியிலும், இன்னும் கொடூரமான மக்களுடைய கொடூர செயல்கள் மத்தியிலும் அவர் இறங்கி வந்து அதிலே வாழ்ந்து நம் துக்கங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஒரு பரிகாரத்தை ஒன்று பண்ணி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த நாள்தான் கிறிஸ்மஸ் நாள். இன்றும் அது நிமித்தம், இயேசு வந்தது நிமித்தம் இந்த உலக பாடுகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் பிறக்கிறது அல்லவா? பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு கணித ஆசிரியர் இருந்தார். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் 2 பேர். ஒருவர் ஒரு சிறு பெண் பிள்ளை, அவளுக்கு பிறகு ஒரு ஆண் மகன் 2 வயது. அவன் பேர் மைக்கேல். மைக்கேலுக்கு திடீரென்று ஜுரம் வந்தது. வைத்தியர்கள் சொன்னார்கள் அவனுக்கு பிளட் கேன்சர் வந்துவிட்டது என்றார்கள். இந்த குடும்பத்தினருக்கு நெஞ்சே உடைந்து போனது. எல்லாம் இருளாகிவிட்டது. 2 லட்சம் ரூபாய் தேவை ஆபரேஷன் பண்ணுவதற்கு என்றார்கள். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் சென்றார். அவர்கள் சோதித்து பார்த்துவிட்டு, உங்கள் இன்சூரன்ஸ் இதற்கு செல்லாது, பிள்ளைக்கு இந்த காசை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் உள்ளமே உடைந்து போனது. மனைவியின் உள்ளம் உடைந்து போனது. அவ்வளோதான், உள்ள செத்து போயிடுவான், நம்பிக்கையே இல்லை என்று சஞ்சலத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த ஊனமுற்ற ஒரு சிறுவன், அவன் பேர் டேமியன். ஒரு நாள் அவன் தட்டி தடுமாறி இந்த ஆசிரியரிடம் வந்து அவர் பாக்கெட்டில் $60, இதை வச்சு மைக்கேலை காப்பாற்றிருங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அதை கேட்டார்கள், கேள்விப்பட்டார்கள் மற்ற மாணவ மாணவிகள். எல்லாரும் நாமும் முயற்சி செய்து பணம் ரைஸ் பண்ண வேண்டும், பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் துடித்தார்கள். சிலர் சேரிட்டி ரன் மூலம் பணத்தை சேகரிக்க ஆரம்பித்தார்கள். சிலர் காரெல்லாம் கழுவி அதில் பணம் பெற்று அதை வைத்து பணத்தை ரைஸ் பண்ணினார்கள். ஒரு டெலிவிஷன் ஸ்டேஷன் $60,000 அனௌன்ஸ் பண்ணி ரைஸ் பண்ணினார்கள். வேறொருவர் வங்கியிலிருந்து $10,000 எடுத்து கொடுத்தார். கடைசியில் பணம் வந்துவிட்டது. மைக்கேலுக்கு ஆப்ரேஷன் செய்தார்கள். அவன் காப்பாற்றப்பட்டான். அந்த நாளில் எல்லாரும் வந்து, டேமியன், நீ பிள்ளையை காப்பாற்றிட்டப்பா என்று சொன்னார்கள். அவனுக்கு ஒரே சந்தோஷம். பணத்தை கொடுத்து நீ மைக்கேல் வாழ்க்கையை காப்பாற்றிட்ட, நீ உன் இருதயத்தை கொடுத்து, கடவுள்கிட்ட கொடுத்து, பரிசுத்தமாக வாழ்ந்து நீ உன் உள்ளத்தை காப்பாற்றிக்கணுமேப்பா என்று சொல்லி அவனை ஆண்டவரிடம் வழி நடத்தினார்கள். இயேசுவினிடம் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கை மாறியது. கொஞ்ச நாளில் அவன் இறந்து போனான். அவன் வாழ்க்கையை ஆண்டவரிடம் கொடுத்தபடியினால் பரலோகத்திலும் ஹீரோ. இந்த உலகத்திலே அவன் பணத்தையெல்லாம் கொடுத்து ஏழைகளை பராமரித்தான். இன்றும் கூட பிரியமானவர்களே, நீங்கள் ஏழைகளுக்கு கிறிஸ்மஸ் தினத்தன்று இயேசுவின் அன்பை காட்டும்படியாக கொடுக்கிறீர்கள். அதே சமயம் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். ஒரு வினாடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவனே, எங்கள் பரம தகப்பனே, ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கும் அது பிள்ளைகளை பராமரித்தரலாம், ஆசீர்வதியும். அவள் வாழ்வை உமது ஆசீர்வாதத்தினாலும் செழிப்பினாலும் நிரப்பும். அதே சமயம் தங்கள் வாழ்க்கை தம்மையே பலியாக்கி எங்களை வாழ வைக்க வந்த இயேசுவாகி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும். அவர்கள் ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, அவர்கள் சுத்திகரிக்கப்படட்டும். இந்த கிறிஸ்மஸ் நாளன்று
பணத்தையும் அவள் இருதயத்தையும் உமக்கென்று கொடுக்க அவர்களுக்கு அருள் புரியும், வாழ்ந்திருக்க அருள் புரியும், செழிக்கச் செய்யும், சம்பூர்ணத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனையை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையில அதிகமாய் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தேவ ஊழியர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு முன்னோடியா இருக்கிற பல ஊழியக்காரர்களை நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா அவர்கள் சிலரை வைத்து சொல்லுவாங்க, அவங்க மூலியமாய் இயேசுவை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லி. ஏராளமான பேர் சொல்லுவார்கள் இந்த பெயரைத்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியரை இன்றைக்கு உங்களோடு கூட வந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி கடவுள் நமக்கு இந்த தேங்க்யூ ஜீசஸ் ப்ரோக்ராம் மூலியமாய் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். Without delay, I'm going to welcome Evangelist Dr. John Solomon to come and speak to us. Welcome and thank you so much. My pleasure, my pleasure. It's a great joy. ஏன்னா we know you're a globetrotter. நிறைய ஊர்களுக்கு போறீங்க. ஒருவேளை நீங்க இங்க வருவீங்கன்னு சொன்னா it is God's plan and we are blessed and our viewers are going to be blessed. உங்களோடு கூட ஒரு கேள்வியோடு கூட I thought we'll begin this talk of yours. Christmas அப்படின்னு சொல்லும் பொழுது many people give different values to it or give different versions. இதுதாங்க எனக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனலா ஒருவேளை இப்போ நான் உங்களை கேட்பேங்கன்னா what is Christmas அப்படின்னா what will be your words? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்பதெல்லாம் சரித்திரம், வேதம். என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் என்று சொல்வது விண்விட்டு மண் வந்து உலகில் பிறந்தவர் என் உள்ளத்தில் பிறக்கிற அதுதான் கிறிஸ்மஸ். எனவே விஜய் டிவி நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் என்னவென்றால், அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இவ்வாண்டு கிறிஸ்மஸ் இருக்க வேண்டும் என்றால் விண்விட்டு மண் வந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறப்பது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கும். அது என்னுடைய கிறிஸ்மஸ். ஆனா நான் உங்களை சும்மா விட போறதில்லை. நீங்க பர்சனலா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லியிருப்பீங்கல்ல. we want to hear that from you in the 2013ல. வியாதி உள்ளவர்களை பார்க்கும் பொழுது நான் சுகமாயிருக்கிறேனே, அதற்காக தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுவேன். உடுத்த உடை இல்லாமல் எத்தனையோ பேர் கிழிந்த உடையை உடுத்தி கொண்டு அரைக்குறை நிர்வாணிகளாக இருக்கும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு நல்ல உடைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுவேன். இப்படி பல காரணங்கள் உண்டு. பாக்கெட்டில் கை போட்டால் எடுக்கிறதுக்கு காசு இருக்கிறது. எத்தனையோ பேர் கை ஏந்தி காசு கேட்கிறார்கள். நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திராணி கொடுத்திருக்கிறாரே, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுவேன். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையில எத்தனையோ முறை அவருடைய செய்தி கேட்டிருக்கோம். இன்னைக்கு எங்க வீடு தேடி வந்து செய்தி கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்முடைய நேயர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் தினம் அன்றும் எங்க செட்டுக்கு வந்து எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க. தேங்க்யூ so much for your time. பொதுவாய் சொல்லுவார்கள் ரிசர்வ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் என்று சொல்லி. நாங்களும் கூட அதே தான் செய்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஷோ முடிக்கின்ற நேரம் வந்துட்டு, ஆனால் அதற்கு முன்பாய் ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாய் ஒரு லைவ் வயரை நம்ம இப்போ கூப்பிட போறோம் நம்முடைய செட்டுக்கு. He always rocks for Jesus. He sets the stage on fire. ஒருவேளை யாரை குறித்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, it's none other than the young, dynamic and a wonderful worship leader Jerson. Shall we welcome him? காயப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சத்தையும் உண்டு பண்ணும்படிக்கு பரலோகத்தின் இறைவன் இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸின் நற்செய்தி. கொண்டாடுவோம் அவர் நமக்கு செய்த நன்மையை. கூலில் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை செய்ய மண்ணில் ஊதுத்தான். கூலில் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை செய்ய மண்ணில் ஊதுத்தான். நட்சத்திரம் நடுவான ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின் தொடர்ந்தாரே, வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானல் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பெண் தொடர்ந்தாரே, வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார்
வந்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது காலம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது காலம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லற குளிர் காற்று சில்லற குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் ஆடும் நேரமது. மண்ணின் மாந்தரும் கதரும் வீழையது. நம்மை செய்ய மண்ணில் உருத்தார். சில்லற குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் ஆடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம்மை செய்ய மண்ணில் உருத்தார். Come on, bless him with the music. Jesus, we know that you deserve all the praise. We thank you for Christmas. We thank you for giving your life. We thank you for coming on this earth. Come on, say hallelujah. Hallelujah, பாடிடுவோம். கை உயர்த்தியே போற்றிடுவோம். Hallelujah, சொல்லிடுவோம். கை உயர்த்தியே பாடிடுவோம். Hallelujah, சொல்லிடுவோம். கை உயர்த்தியே பாடிடுவோம். Hallelujah, சொல்லிடுவோம். கை உயர்த்தியே பாடிடுவோம். இருளில் இருந்து நம்முடைய வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படிக்கு, கட்டுகளில் இருப்போரை விடுவிக்கும்படிக்கு பரலோகத்தில் இருந்த இறைவன் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் பெயர் தான் இயேசு. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே ராஜோதை மானிடரானார். உன்னை மிக்க தம்மை பாலியாக தந்த அன்புக்கு இணையில்லை. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே ராஜோதை மானிடரானார். உன்னை மிக்க தம்மை பாலியாக தந்த அன்புக்கு இணையில்லை. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லற குளிர் காற்று சில்லற குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரமது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம்மை செய்ய மண்ணில் ஊதுத்தார். ஓ சில்லற குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரமது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம்மை செய்ய மண்ணில் ஊதுத்தார். Hallelujah, Hallelujah, சொல்லிடுவோம். கை உயர்த்தியே பாடிடுவோம். Hallelujah, Hallelujah, சொல்லிடுவோம். கை உயர்த்தியே பாடிடுவோம். Hallelujah, சொல்லிடுவோம். கை உயர்த்தியே பாடிடுவோம். Hallelujah, சொல்லிடுவோம். கை உயர்த்தியே பாடிடுவோம். சில்லற குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரமது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம்மை செய்ய மண்ணில் ஊதுத்தார். ஓ சில்லற குளிர் காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரமது. மண்ணின் மாந்தரும் கதரும் வேளையது. நம்மை செய்ய மண்ணில் ஊதுத்தார். Always you rock the stage.
பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க அதுக்குள்ள முடிவு வந்துருச்சான்னு சொல்லி, எல்லா நல்லதுக்கும் ஒரு முடிவு உண்டு தானே. ஆனாலும் கூட நாங்க உங்களோடு கூட ஜெபம் பண்ண போறோம். இந்த 2013ல எந்த தோல்வி, எந்த பிரிவினை அல்லது இழப்பின் மத்தியில் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இந்த 2014ல நிச்சயமாகவே இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். அதற்காக ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பது நீர் அறிவீர். ஏதோ ஒரு துயரத்தின் மத்தியில, ஏதோ ஒரு குழப்பத்தின் மத்தியில இன்றைக்கு மற்றவங்க எல்லாம் பண்டிகை கொண்டாடுறாங்க, ஆனா எங்க வீட்டுல சந்தோஷம் இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க, நாங்க எப்படி தேங்க்யூ சொல்றது என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. இந்த 2013 நல்லபடியாய் முடிப்பார்கள். இந்த 2014 ஒரு மகிமையான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு பெரிய இழந்த காரியத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு மகிமையான ஆண்டா இருக்க போகின்றபடியால் நன்றி. இதை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவருடைய வாழ்க்கைகளிலும் இருதயங்களிலும் இன்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். We wish you a Merry Christmas and a Happy New Year 2014. God bless you. God bless.